அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நக்கீரன் புலனாய்வு இதழினுடைய நக்கீரன் கோபால் அவர்கள். யார் சார் வரே? இவரை தெரியல. இவரை தெரியலையே. நக்கீரன் நிறுவனத்தின் நிலம் மற்றும் சொத்துக்கள் கடனை திருப்பிச் செலுத்தாததற்காக இந்தியன் வங்கியால் ஏலம் விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ICICI பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். சார் இல்லீங்களா? இருக்காரு. நல்லதா போச்சு. எங்களை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரியுதா? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன் தம்பி. இந்த சனியை முடிச்சு இந்த விஜய் பிரச்சனையில 10 நாள் தூக்கம் இல்லாம ஆயிரும். தூக்கம் மாத்திரை போட்டு தூங்க வேண்டியதான். தூக்கம் போயிருச்சுன்னா நேற்று இந்த கோபால் பேசின வீடியோ பாருங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி. இதுக்குள்ளதான் வாழ்றோம். நம்ம கரையேறணும். 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா 5 வருஷம் போகணும். அவன் கையை கடிச்சுக்கிட்டு நான் அப்பவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், அவன் மேல ஒரு FIR போடுங்கன்னு. சார் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார். வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு FIR போடுங்க. இப்போ பேசுறீங்களா விஜய் அவனே பேசுறீங்களா? மாதிரி ஸ்டாலினை பேசு. நக்கீரன் கோபால் அவர்களுக்கு வாயும் நாக்கும் தனக்கு மட்டும்தான் இருக்கிறதா பேசக்கூடாது. இப்படி விஜய் பேச வேண்டிய தேவை என்னம்மா சொல்லுங்கம்மா நீங்க. ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன், நான் எல்லாத்தையும் விற்கிறேன். நான் அதை எப்படி பாக்குறேன்னா, தாவக கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணி என் மேல வழக்கு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கரெக்ட் அதுக்கு தான் வழி வகுக்கிறாரோ கோபால் அவர்கள். அதை நோக்கி தான் போகுது. எஸ். ஹலோ ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிற பாக்கல நீ. போய் இங்க அந்த போலீஸ் கிட்ட சொல்லி கோபால் ஏதாவது விசாரணைக்கு கூப்பிட்டு ஆக்சிடென்டல் ஃபயர்னு கேள்வி விட்டுறீங்களா, அது மாதிரி ஆக்சிடென்டல் ஃபயர்னு மீசையை கொளுத்தி விட்டுருங்க. சார் நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசிய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு செட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு செட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. பண்ணுங்க, ஏன் யோசிக்க கூடாது? 5 வருஷமா பேசுனீங்களா நீங்க? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? நீ இவ்வளவு நாளா கோமால இருந்தடா. எவ்வளவு நாள் ஆச்சு? ஜஸ்ட் 16 வருஷம்டா. பெரிய ஆளாக்க வேணாம். இன்னைக்கு மோகன் பிமிக்கு வந்துருச்சுல. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. கொஞ்சம் அறிவோட பேசுறவன் எவனாவது ஒருத்தன் பேசுறானா பாருங்க. உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் சார், நான் ஒத்துக்கிறேன். பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். ஆனா இந்த அறிவை வச்சுக்கிட்டு 2 லட்சம் கோடி கொள்ளடிக்க தானே சார் நீங்க பயன்படுத்தினீங்க. அந்த அறிவை கவர்மெண்ட் காசுல 5 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுற்றி பார்க்க தானே இதை பயன்படுத்தினீர்கள். ஏய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அப்ப கோபால் போன்றவர்களுக்கு அனுபவம் இல்லாத இவர்கள் நல்லாட்சி தருவது தேவையில்லை. அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டும் இல்லையா? அதானே ஒரு நோக்கம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 2 மாசம் தான் ஆயிருக்கு. இப்படி கரித்து கொட்டுவதற்கான தேவை என்ன? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள. அதுதான் இப்ப வந்துகிட்டு நம்மளை குத்துது கொடையுது. இப்ப நம்ம சொல்றோம் குத்துது கொடையுது, என்ன ஜனநாயகம் இல்ல. அவரு புலம்புறாரு, தாங்க முடியல. நடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்றீங்க. டே அவன் இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு தாண்டா இருக்கான். டே அவன் நடிச்சிட்டு தாண்டா இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். இப்போ வரைக்கும் நடிக்கிறாங்க. திரிஷாவும் அவங்க அம்மாவும் போறாங்க. திரிஷாவும் அவங்க அம்மாவும் ஏமா பார்த்தது தாங்க சொன்னேன். நான் வந்து தப்பா ஒண்ணும் சொல்லல. போயிட்டு போறாங்கடா. உனக்கு என்னடா வந்துச்சு? கணிக்காம விட்டுட்டான், தப்பு பண்ணிட்டான். இவனுங்க எல்லாம் ஆட்சி நடத்துறானுங்க. ஒட்டு மீச கோபால், நக்கி கோபால். இன்னும் பச்சையா கெட்ட வார்த்தையில திட்டணும்னாக்க நீ எல்லாம் ஒரு ஆளு கருணாநிதி, உனக்கெல்லாம் ஒரு மீச கருணாநிதி தேவையான்னு கேட்டிருப்பான். உண்மையிலம்மா எனக்கு ஆசைமா ஆக்சிடென்டல் ஃபயர்னு கொளுத்தி விட்டுரும் மீச. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருந்துட்டு போட்டோமே, என்ன மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர்? நீ நடத்துறதே ஒரு பத்திரிகை இல்லைன்ற நானே அப்புறம் தானே நீ மூத்த பத்திரிகையாளர். அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இது பத்திரிகையா இல்ல வேற எதுமா? எழுதுறது பூரா ஆபாசம், என்னமோ புலிட்சர் விருது வாங்கின மாதிரி பேச்சு மட்டும். நீ நடத்துறது ஒரு மஞ்சள் பத்திரிகை இல்லைன்னா பெரிய புலனாய்வு பிடிங்கி கிழிச்சிட்ட. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ மற்ற பத்திரிகைகளும் தான் இருக்கு. ஏதாவது இப்படி எழுதுறாங்களா? கிளுகிழுப்பு சமாச்சாரத்துக்கு மட்டும்தான் அந்த பத்திரிகை முக்கியத்துவம். புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. இதெல்லாம் ஒரு பத்திரிகையா? இது ஒரு பத்திரிகையா? இது பத்திரிகையா? இது தோரணையெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அப்படியே
அதாவது இல்ல கடந்த ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் இங்க போராட்டம் பண்ணிக்கிறப்ப கூலி படம் பார்த்தாரு, அப்ப கையை கசைக்கிட்டு பேச வேண்டியதானே சார் அவரு? நான் போனா திமுக காரணம் கிடையாது. நம்பிட்டேன் வா. அவங்களுடைய திமுக சார்பு நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்துல அவங்க அமைதிக்காக. திமுக சார்பு நிலைப்பாடு இல்லை, இவன் திமுகவுடைய அல்லக்கை. அம்மா இப்ப என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? எந்நேரமும் விஜயே ஞாபகமா இருக்கீங்க போலயே. நீங்க உங்க வீடியோவில் யாருன்னே சொல்ற மாதிரி இருக்கு, ஏதோ அதிகார வெறி இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்ற மாதிரி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க போலே. இன்னார் தான் பண்ணியிருப்பாங்க இந்த வேலையன்ற மாதிரி. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர், ஒரு நீண்ட காலமாக உங்களுடைய பயணம், நீங்க பார்க்காத தலைவர்கள் இல்லை, நீங்க உட்காந்து பேசாத தலைவர்கள் இல்லை. அப்படிலாம் இல்லை, யாரோ போய் சொல்லியிருக்கான். இல்லை நான் பார்த்துருக்கேன் நிறைய. நான் உங்களை எல்லாம் பார்த்து தான் நான் பத்திரிகை துறைக்க வந்தேன். நீங்க விஜய்க்கு எதிரானவர்னே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. உன்னைய திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா. நம்ம எதிர்காலத்துல என்னடா செய்ய போறோம்? நம்ம எதிர்காலத்துல என்னடா செய்ய போறோம்? தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டோமே. 2 வருஷமா இவனை முதல்ல வரவிடாம அப்பயே அடிச்சிருந்துருக்கணும். ஏன் இப்படி சொல்றீங்க? லைட்டா இப்போ பேசுறீங்களா விஜய் அவனே அவனேன்னு பேசுறீங்களா? இது மாதிரி ஸ்டாலினை பேசு. என்ன அவன் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்கான், இவ்வளோ பேர் செத்து கிடக்குறாங்க சாராயம் குடிச்சிட்டு அப்படின்னு அன்னைக்கு பேசுங்க. கள்ளக்குறிச்சிக்கு இவ்வளவு பேசல, கரூருக்கு மட்டும் நக்கீரன் கோபால் இவ்வளவு பொங்குறாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நக்கீரன் பார்க்கல. கள்ளக்குறிச்சியில ஒரு பையனும் கள்ளக்குறிச்சி நக்கீரன். நான் நக்கீரன் வீடியோ பேசல. ஆமா அதுதான் கேட்குறாங்க. வீடியோ ஒன்று பேசியிருக்கேன், ஒன்று பேசியிருக்கேன். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. குடிச்சிட்டு செத்து போறான், அவன்கிட்ட போய் நான் என்னது அவன்கிட்ட போய் பேச? அவனை தான் நான் சொல்றேன். வித்தவன் யாரு? ஓ எல்லாமே இவர்தானா? நீங்க அரசாங்கத்தையும் திமுக காப்பாத்துறீங்கன்றாங்க. யாரு? ஐயோ அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. ஜெயலலிதா பீரியட்ல கூட அப்படி கிடையாது. அந்த அம்மா பீரியட், அந்த அம்மா உயர்த்தியும் சொல்லல. ஆனா கம்பேர் பண்ணோம்ல, 2 சனியன்ல எது பெரிய சனி சின்ன சனின்னு சொல்லணும். அந்த சனியனுக்கு இந்த சனியை பரவாயில்ல, அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவ்வளோ கஷ்டமா இருந்தா போயா பக்கத்து மாநிலத்துக்கு. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன தாங்கிக்க முடியல. அதுவும் அங்க வந்துட்டு ரீல்ஸா போடுறாங்க. ஐயோ நீயும் போட என் ரீல்ஸ், உன்னை யாரையா தடுத்தா? பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பிரதமரே போடுறாருல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு 4 ரீல்ஸ் போட்டுட்டாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ். நக்கீரன் அவர்கள்லாம் வந்து ரீல்ஸ் போட்டாருன்னு வச்சுங்க, பார்த்ததோட விடாம கீழே வந்துட்டு மீசையை சேவ் பண்ணியான்னு போட்டு ஏதாவது சொல்லுவாங்க. அது அவ்வளவுதான். கண்ணில் மிளகாய் பொடியை தூவியது போல இருக்கிறது கோபாலுக்கு எல்லாம். என்னண்ணே இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம மாநிலம். நல்லா தாண்டா இருக்கு, புலம்பாத போ. அதிமுக வந்திருந்தா கூட இவ்வளவு வேதனை பட்டிருக்க மாட்டாங்க. அதிமுக இவங்களோட ஜென்ம எதிரி. வந்திருந்தா கூட மீசைக்கெல்லாம் இவ்வளவு வேதனை வந்திருக்காது. மீசையில தீய வச்சு கொளுத்துற மாதிரி கத்திட்டு இருக்காரு. இருந்தால இவங்க வந்ததை தாங்க முடியல. ஐயோ பிரஸ் கிளப்ல கருத்தரங்கம் ஒண்ணு போட்டு கத்துறாங்க. இன்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ, அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழன்னா. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். சீமான் அண்ணா 15 வருஷமா டிஎம்கே நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருக்கு, ஸ்டாலின் நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க, கருணாநிதி நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க, உதயநிதி நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க, இவங்களெல்லாம் வேரோட புடுக்கிறதுதான் நம்மளோட ஒரே இலக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சார் கிட்ட வந்து கொஞ்சம் பேசுறதும், உதய அண்ணா கிட்ட கட்டிப்புடிச்சு பேசுறதும், அது மட்டும் இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சீமான் அண்ணா வீட்டுக்கு சீர் கொண்டு வர்றதும், செயின் போடுறதும், அந்த செயின் வந்து ஊழல் காசுல வந்திருக்குன்னு தெரியும்ல சீமான் அண்ணா, அந்த செயினை நீங்க வாங்குறதும், அது மட்டும் இல்ல பிஜேபி நம்மளுக்கு தேச துரோகின்னு சொல்லிட்டு பிஜேபி மீட்டிங்ல எல்லாருமே வந்து ஒரே குடும்பம், எல்லாருமே வந்து ஒரே ரத்தம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து அரசியல் மாண்பு. சீமான் அண்ணா கட்சியில இருந்துகிட்டு இந்த அரசியல் மாண்பு செய்யலாம். அண்ணா கட்சி விட்டு வெளியே போனவங்க டிவிகேவோ டிஎம்கேவோ ஏடிஎம்கோ மீட் பண்ணனா அது வந்து அரசியல் துரோகம், அப்படிதானே? கட்சி விட்டு வெளியே போனவங்க யார பார்த்தா என்ன, பார்க்கலன்னா உங்களுக்கு என்னடா? எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது ஒன்னும் புரியாது. சீமான் அண்ணாக்கு
மட்டும் தான் அரசியல் மாண்பு மரியாதை லொட்டு லொஸ்க்கு எல்லாம் இருக்கு. கட்சி விட்டு வெளியே போனவங்களும் இல்ல கட்சியில இருக்கவங்களுக்கும் அரசியல் மாண்போ மரியாதையோ வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்ல. அப்படித்தானே என்ற மகனே? சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. நல்லா நல்லா வருது வேணான்னு பாக்குறேன்.